ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக போக முடிஞ்ச விஜயால ஏன் நாமக்கலுக்கும் கரூருக்கும் கரெக்டாக வர முடியல? இங்க வேகமா வந்த திமுக அமைச்சர்களோ எதனால கள்ளக்குறிச்சி சம்பவத்துல விரையலை அப்படின்ற ஒரு வாந்திகளுக்கும் வதந்திகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்க. என்னன்னா நீங்க பண்ற எல்லா அட்ராசிட்டிக்கும், நீங்கள் பண்ற எல்லா ஒழுங்கீனமான செயல்பாடுகளுக்கும் உங்களுக்கு கட்டற்ற சுதந்திரம் இருக்குது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அவர் சேஃபா மிக விரைவாக சில மணி நேரங்களுக்குள் சென்னை திரும்பிட்டாரேன்னு எவனும் கேட்கல. ஆனா இங்க ஏன் வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, கரூர் திருச்சி அந்த சாலையில வந்து விஜய் வெகு நேரம் காத்திருந்தாரு. ஒரே ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டு. திருச்சியில இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு நீங்க எவ்வளவு நேரத்தில் வந்தீங்க? சென்னை விமான நிலையத்திலிருந்து வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரத்தில் போனீங்க? அப்புறம் எப்படி நீங்க அங்க பல மணி நேரம் காத்திருந்தீங்க? யார் காதுல பூசுறீங்க? ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததுனால பிரச்சனை இப்ப சொல்றேன். ஒருவேளை ஆம்புலன்ஸ் வரலன்னு என்ன சொல்லியிருப்பீங்க? சிஎம் போயிட்டாரு, சிஎம் போலன்னு என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நாம பேச இருக்கிறது சீனியர் ஜேர்னலிஸ்ட் செந்தில்வேல் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். இன்னைக்கு காலையில ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு பெரிய ட்வீட்டு கீழே கடைசி 2 லைன்ல இது எழுதியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? தர்மம் வெல்லட்டும், அவ்வளவுதான். ரொம்ப முதல்ல பொறுப்பெடுத்துக்கணும். ரொம்ப அருவருப்பா அசிங்கமா இருக்கு இது போன்ற வாதங்கள். ஒரு நல்ல தலைமைக்கு அழகு பொறுப்பேற்றுக் கொள்ளுதல், பொறுப்பு, அதுதான் முக்கியம். இந்த நிமிடம் வரைக்கும் தாவேக்காவிலிருந்து யாருமே இதுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை. இது போன்ற வாதங்கள், நீங்கள் என்ன செய்தாலும் சரி என்று நினைக்கக்கூடிய எந்த புரிதலுமற்ற 10 பருவத்து அப்பாவி சிறுவர்கள் இளைஞர்களை திருப்திப்படுத்துவதற்கு வேண்டுமென்றால் உதவி செய்யுமே தவிர, அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஒன்று இருக்கிறது. அந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம், அரசியல் மயப்படுத்தப்பட்ட தமிழ் சமூகம், அவங்களுக்கு திமுக மீது விமர்சனம் இருக்கும், அதிமுக மீது விமர்சனம் இருக்கும், பாஜக மீது விமர்சனம் இருக்கும், சில இடங்களில் இவர்களின் மீது உடன்பாடு இருக்கும், முரண்பாடு இருக்கும். அவங்க எல்லாத்தையும் அமைதியாக கவனிப்பாங்க. அவங்க வெளியில பேச மாட்டாங்க, சைலண்டா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. அவர்கள் இது போன்ற வாதங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சார், இது மாதிரியான விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து திமுக மீது தமிழக அரசு மேல வைக்கப்படுற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியாது. செந்தில் பாலாஜி அவர் வந்து இமீடியட்டா போறதா இருக்கட்டும், இல்லை அவங்க கேட்ட இடத்துல எங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்றதுனால இதை சுற்றி பல அந்த கான்ஸ்பிரசிஸ் வந்து இது மேல வைக்கப்படுது. அது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? எல்லாவற்றுக்குமே அரசு தரப்புலேயே தெளிவான விளக்கம் ஆதாரப்பூர்வத்தோட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க கேட்ட இடம், இவங்க 2 இடம் கேட்டா சொல்றாங்க. உழவர் சந்தை பக்கத்துல ஒன்றும், இன்னொரு இடம் ரவுண்டான இடம் சொல்றாங்க. 2 இடமும் இந்த உழவர் சந்தை அப்படிங்கிறது இதை விட மிக குறுகலான சாலை. இதாவது 2 பக்கமும் ரோடு இருக்கு, அது ஒரே ஒரு பக்கம் ரோடு, மிக குறுகலான சாலை. ஒருவேளை அங்கேயே கொடுத்திருந்தால் உயிர் பலிகள் இன்னமும் கூட அதிகரித்திருக்கக்கூடுங்கிற அபாயமும் அச்சமும் நமக்கு ஏற்படுகிறது. ரோடோட போட்டோஸே வெளியில வந்துருச்சு, நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. இவங்க கேட்குற இன்னொரு இடம் இதை விட ஆபத்தான இடம். ஏன்னா கீழே வந்து அமராவதி ஆறு, அமராவதி ஆற்று பாலம், இந்த பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க். நீங்க இவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்படாத ஒரு கூட்டமா இருக்குது. அந்த கூட்டம் நம்ம பார்க்குறோம். கூரை மேலே ஏறுறான், ஓடுறான். அவன் பெட்ரோல் பங்க் பக்கத்துலையும் ஆத்து பாலத்துலையும் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அதை கற்பனையே செய்து பார்க்க முடியாது. அப்ப இடம் வந்து இதே இடத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பரப்புரை செய்தார். கிட்டத்தட்ட இதே அளவு கூட்டம், இதோட கொஞ்சம் வேணா குறைவா இருந்திருக்கலாம். அங்கே எந்த அசம்பாவிதமும் நடைபெறலை. ஏன்னா அந்த கூட்டம் ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌடு, ஒரு 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 குறைந்தபட்ச அரசியல் புரிதலோடு கூடிய கூட்டம். எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறான்னு கேட்க வந்த கூட்டம். ஸ்டாலின் போனாலும் அதான், யார் போனாலும் அதான். ஆனால் இந்த கூட்டம் அப்படி அல்ல. அதுதான் இங்கே பிரச்சனையே ஒன்று. ஸோ பேசுபவர்கள் யாருமே எதை பேசுறது இல்லைன்னா இதைத்தான் பேசுறாங்க தவிர ஏன் அவர் லேட்டாக வந்தார் நினைச்சது. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. சென்னையில் ஒரு பெருமழை வெள்ளம் வந்தபோது, ஜெயலலிதா மேடம் ஆட்சியில் இருந்தபோது பெருமழை வெள்ளம் வந்து மக்கள் வந்து ஒரு நீங்கா துயரில் இருந்த பிறகு உடனடியாக களத்துக்கு போல ஜெயலலிதா மேடம். ஒரு 3 நாள் கழிச்சு மழையெல்லாம் வெறிச்ச பிறகு போனாங்க. ஏன் ஜெயலலிதா உடனடியாக களத்திற்கு வரவில்லை என்று கேட்காத கூட்டம். மணிப்பூர் பல ஆண்டுகளாக பற்றி எரிகிறது.
ஏன் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று கேட்காத கூட்டம். செந்தில் பாலாஜி அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிறார், அங்க கரூர்ல இருக்கக்கூடிய திமுக தலைமை அலுவலகத்துல இருக்கிறார். அதுக்கு 2 தெரு தள்ளி அந்த மருத்துவமனை இருக்கு, அரசு மருத்துவமனை, அமராவதி மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவமனை. அவர் முதல்ல அங்கதான் போறாரு, தனியார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு. இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வர்றதும் மக்கள் வந்து ஒரே சத்தமும் இதுவுமா இருக்கும்போது யாரா இருந்தாலும் என்ன ஆவாங்க, அலர்ட் ஆவாங்க. 2 தெரு தள்ளி. அப்ப அவர் உடனடியாக முதல்ல அங்க போறாரு. அரசு மருத்துவமனைக்கு முதலில் வந்தவர் முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுகவை சேர்ந்த திரு விஜயபாஸ்கர் அவர்கள், கரூர் விஜயபாஸ்கர். அவர் தான் முதல்ல அரசு மருத்துவமனைக்கு வராரு. அதுவும் வாழ்த்துக்கள், பாராட்டுதலுக்குரியதுங்க. ஏன்னா எல்லாருமே லோக்கல்ல இருக்கிறவங்க. நீங்க சென்னை மாதிரி நான் ஒரு இடத்துல இப்ப தாம்பரத்துல இருந்து ராயபுரம் போற மாதிரிலாம் கிடையாது. கரூருக்குள்ள 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல என்ன செய்வாங்க, எங்க வேணாலும் போயிடலாம். அப்ப அவங்க டக்குன்னு என்ன செய்றாங்க, இந்த செய்தியை பாக்குறாங்க. 8 மணிக்கு எல்லாமே கிட்டத்தட்ட என்ன வந்துச்சுன்னா, நான் இன்னைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில டிபேட்டுக்காக உட்கார்ந்துருக்க போகும்போதே செய்தி வந்துடுச்சு, தொலைக்காட்சிகள்லயே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இவங்க என்ன செய்றாங்க, செய்தியை கேட்டு என்னமோ பிரச்சனை அப்படின்னு உடனடியாக ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி ஆயிடுச்சு சமூகம்னா. இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்த விஜய் ஏன் அங்க இல்ல, அவர் சேஃபா மிக விரைவாக சில மணி நேரங்களுக்குள் சென்னை திரும்பிட்டாரேன்னு எவனும் கேட்கல. இதற்கு அனுமதி வாங்கியவர்கள் புஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ மாவட்ட செயலாளரோ ஏங்க அங்க நிக்கல, அந்த இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்கு, களத்தில் நின்றுக்கணும், அவங்க கூட நிக்கணுமேனு யாரும் கேட்கல. ஏன் உடனே எல்லாரும் களத்துக்கு வந்தாங்கன்னு களத்திற்கு வந்தவர்களை பார்த்து கேட்கிற அளவிற்கு தமிழ் சமூகம் ஆக்கி விட்டதா அப்படிங்கிறத நினைக்கும் போது உள்ளபடியே அச்சமா இருக்குது. நீங்க அரசியலா என்ன வேணாலும் பேசுங்க பிரதர், திமுக மீது விமர்சனம் வைங்க, அதிமுக மீது விமர்சனம் வைங்க, தாவேகா மீது விமர்சனம் வைங்க, அல்லது தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க, அல்லது திமுக ஓட்டு போடுங்க, அல்லது அதிமுக ஓட்டு போடுங்க, வாட் எவர் இட் இஸ், அது என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, அது உங்களுடைய சாய்ஸ். ஆனா இந்த மாதிரியான இடங்கள்ல குறைந்தபட்ச அறிவார்ந்த சமூகமாக திங்க் பண்ணணுமா இல்லையா? நீங்க நாளைக்கு எப்படி ஒருத்தன் உதவிக்கு வருவான், நீங்க நாளைக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சு, உங்க ஒரு பயம் வரும், நம்ம உடனே போனா ஏன் உடனே வந்து உனக்கு எப்படி தெரியும் கேட்பாங்களோ. எவ்வளவு ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு தமிழ்நாட்டை நகர்த்திருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப ஆபத்து. அது மேல மறுபடியும் ஒண்ணு வைக்கிறது, இங்க வேகமா வந்த திமுக அமைச்சர்களோ வந்த திமுக எம்எல்ஏக்களோ இல்ல முதல்வராக கூட இருக்கட்டும், எதனால கள்ளக்குறிச்சி சம்பவத்துல விரையலை அப்படின்ற ஒரு விஷயம். அதெல்லாம் பொலிட்டிக்கலான விமர்சனங்கள். நான் திருப்பி சொல்றேன், அது அந்த விமர்சனங்களை நீங்க வைக்கும் போது யாரும் நீங்க ஏன் வச்சீங்கன்னு கேட்கல. இல்ல அந்த கேள்வி உங்களோட சேர்ந்து நானும் கேட்கிறேன். அது அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. அந்த கேள்வியில நீங்க ஏன் கேட்டீங்கன்னு அன்னைக்கு யாராவது கேட்டாங்களா, ஏன் நீங்க கேட்டீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? அப்புறம் அங்க அமைச்சர்கள் போவே இல்லைன்னு சொல்றது தப்பு. அங்கேயும் அமைச்சர் சென்றார், எங்க கள்ளக்குறிச்சிக்கும் அமைச்சர் சென்றார், முதலமைச்சர் போகல. அந்த கேள்வியில யாருமே நியாயம் இல்லை, நீங்க அப்படி கேட்டீங்கன்னா யாரும் கேட்கல. ஆனா இங்க ஏன் வந்தாருன்னு கேட்டீங்கன்னா 2 ஒப்பீடும் தப்பு. இந்த ஒப்பீடு என்னது, மிக மிக தவறா. எப்படி, என்ன ஒப்பீடு? நீங்க ஏன் சீக்கிரம் வந்தீங்க, நீங்க ஏன் சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்கிற ஒப்பீடு இதை நீங்க எல்லாத்துக்கும் பொருத்தலாம் தானே. நீங்க இப்படி கேளுங்களேன், நான் என்ன கேட்கிறேன், இதை நீங்க எல்லாத்துக்கும் எடுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டா போற விஜய், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 8 மணிக்கு ஷூட்டிங்னா கரெக்டா 8 மணிக்கு இருப்பார் விஜய். அது எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டா போக முடிஞ்ச விஜயால ஏன் நாமக்கலுக்கும் கரூருக்கும் கரெக்டா வர முடியல? 8:45க்கு நாமக்கல்ல இருக்கணும் அவருக்கான நேரம், 8:50க்கு தான் சென்னை விமான நிலையத்துக்கு வர்றாரு. அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க யாரும். அரசியல் விமர்சனம் என்பது வேறு. ரொம்ப அபத்தமான வாதங்கள் வருது, அது ஆபத்து தமிழ்நாடு. ஆனா இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா கரூருக்கு வந்து எதனால விஜய் அவர்கள் போகல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது. அவர் மீதா இருக்கட்டும், இல்ல விஜய் அவர்கள் போகலானாலும் பரவாயில்ல, புஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் மாதிரியான 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட போயிருக்கலாமே, ஏன் போகல அப்படின்னு பொழுது இன்னொரு செய்தியும் வெளியாகிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. கரூர் திருச்சி அந்த சாலையில வந்து விஜய் வெகு நேரம் காத்திருந்தாரு, அவருக்கு பெர்மிஷன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அவர் வந்து உள்ள கரூர்ல போயிட்டு மக்களை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனம் வந்து வைக்கப்படுது. அது எப்படி பாக்குறீங்க சார்? வாந்திகளுக்கும் வதந்திகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. இது வதந்தி அப்படின்ற, நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், விஜயினுடைய ஒவ்வொரு நகரும் படம் பிடிக்கப்படுகிறது. எஸ் ரைட். எஸ். விஜய் சில மணி நேரங்கள் கரூர் திருச்சி பைபாஸில் நின்றது உண்மை என்றால் ஒரே ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. இதுக்குள்ள வந்திருக்காது, நீங்க போட்டிருக்க மாட்டீங்க. நீங்க தான் சமூக வலைதளம் முழுக்க உங்களுடைய ஆக்கிரமிப்பு தானே. கரூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும் சார். நீங்க கரூர்ல எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க, சென்னை பனையூர் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க, டைம் கோட் எடுங்க. கரூர்ல இருந்து திருச்சிக்கு எவ்வளவு நேரம்,
திருச்சியில இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு நீங்க எவ்வளவு நேரத்தில் வந்தீங்க? சென்னை விமான நிலையத்திலிருந்து வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரத்தில் போனீங்க? அப்புறம் எப்படி நீங்க அங்க பல மணி நேரம் காத்திருந்தீங்க? யார் காதுல பூ சுத்துறீங்க? முதல்ல பொறுப்பெடுத்துக்க சொல்லுங்க சார், தயவுசெய்து பொறுப்பெடுத்துக்க சொல்லுங்க. பொறுப்பற்று இது போன்று நியாயப்படுத்த முயற்சிப்பது மீண்டும் மீண்டும் உங்களை பலவீனப்படுத்தும். நான் ரொம்ப திறந்த மனதோட சொல்றேன். இது விஜயின் திட்டமிட்ட சதி அப்படின்னு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்க. இது யாருமே ஒரு உயிர் போகணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. விஜயும் விரும்ப மாட்டார், திமுக விரும்பாது, அதிமுக விரும்பாது, எந்த கட்சியும் திட்டமிட்டு என்ன செய்யாது. இது விஜய் திட்டம் அப்படி சொல்லல. ஆனா உங்களுடைய விஷால் அழகான ஒரு வார்த்தை சொன்னார், முட்டாள்தனம்னாரு. உங்களுடைய முட்டாள்தனமான செயல்பாடுகளாலும் அந்த செயல்பாடுகளை செய்த உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தியதாலும் ஏற்பட்ட இந்த விபத்திற்கு நீங்கள் பொறுப்புங்கிறேன். ஓகே, நான் நீங்க திட்டமிட்டு யாருமே விஜயம் அப்படி பண்ண மாட்டார், நான் திறந்த மனதோடு சொல்றேன். ஆனால் உங்களுடைய முட்டாள்தனம், உங்களுடைய முட்டாள்தனமான செயல்பாடுகள். ஆனா பாத்தீங்கன்னா அங்க கூட்டத்துல வந்து விஜய் மீது செருப்பெடுத்து தெரியுறாங்க. விஜயோட ரசிகர்களோ அவரோட தொண்டர்களோ தோழர்களோ எப்படி செருப்பெடுத்து தெரிவாங்க? உங்களுக்கு நியாயமா இருக்குதா? வெளியே இருந்து ஊடுருவிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது சார். எல்லாவற்றையும் நியாயமா இல்லையா? எல்லாவற்றையும் அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரிக்கட்டும். யார் தப்பு செய்திருந்தாலும் ஈவி இறக்குமற்ற நடவடிக்கை எடுக்கட்டும். நம்ம பேசுற இந்த நிமிடம் 41 உயிர்கள். அதற்கு முன்பு யாராக இருந்தாலும் அதற்கு பதில் சொல்லணும், எனக்கு அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் சில செய்திகள் வந்த செய்திகள், அங்கே ஏற்கனவே சிலர் இறந்து விட்டார்கள், இவர் அது கவனிக்காமல் பேசியிருக்காரு. இவர் வண்டி உள்ள வரும்போதே மூச்சு திணறி இறந்துட்டாங்க, சிலர் மயங்கிட்டாங்க, சிலர் இறந்ததா சொல்றாங்க உறுதிப்படுத்தப்பட்ட. ஆனால் பட் அங்கே எல்லாரும் மயங்கி கீழே இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கணும். அவங்க மயங்கி தான் இருந்தாங்களா, அப்பவே உயிர் போயிடுச்சா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சிகளே வந்துச்சு. இங்கே காட்டுறாங்க, இங்கே அங்கே ஒரு 3-4 பேரை காட்டுறாங்க, அப்படி மயங்கி அப்படி கீழே கிடக்குறாங்க. அந்த பக்கம் விஜய் பேசிட்டு இருக்கிறார், அந்த காட்சியும் காட்டினாங்க. அப்போ இவர்கள் மயங்கியது தெரியாமலேயே தான் அவர் என்ன செய்யறாரு, பேசிட்டு இருக்கிறார். அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது, அவர் தான் சொல்றாரு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு. அவர் தான் சொல்றாரு ஒரு குழந்தையை காணும்னு. அப்போ அவர் பேசும்போதே இந்த பதட்டம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, மயங்கி விழுறாங்க, யாருக்கும் தண்ணி இல்லை, தண்ணி தேவை, இவர் பேசிக்கிட்டே இருக்காரு, கூட்டம் ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கு, தண்ணி தண்ணின்னு கத்துறாங்க, யாருக்கும் கேட்கல. அப்போ இவர் பேச நிப்பாட்டினா தான் இயல்பு நிலை திரும்ப, இவர் சீக்கிரம் போனா தான் ஆம்புலன்ஸ் வரும். இவர்கிட்ட கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க, எதுவும் கேட்கல. இவருடைய அட்டென்ஷனை எப்படி திருப்பி பார்க்க வைக்கிறதுன்னு தெரியல. பேச்சை இவர் நிப்பாட்டணும், தண்ணி வேணும். எதை கொண்டு எறியுது? கல்ல கொண்டு எறிகிறது, கையில எதுவும் இல்லை. அப்போ செருப்பை தூக்கி வீசினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. இதெல்லாம் விசாரிக்கணும், இது எல்லாமே விசாரிக்கப்படும். திருப்பி சொன்னா இது எல்லாத்தையும் விசாரிக்கணும். அதன் பிறகுதான் அவர் தண்ணீர் கொடுத்தாங்கிற செய்தி வருது, தண்ணி பாட்டில் கொடுத்தான்னு. அதுவுமே எல்லாத்தையும் விசாரிக்கணும். தண்ணி பாட்டில் முதல்ல கொடுத்தாரா, செருப்பு, எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே பிரச்சனை இல்லை. பட் இது சொல்லப்படுகிறது, இது எல்லாமே விசாரிக்கணும். பட் இவ்வளவு கேள்வி கேட்கிற யாருமே ஒரு கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க சார். இவர் கரெக்டா டயத்துக்கு இவர் சொன்ன 12 மணிக்கு அங்க வந்திருந்தா அந்த விபத்து நடந்திருக்குமா? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க திறந்த மனதோடு. லியோ சொல்லட்டும், 12 மணிக்கு அங்க எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு? இவர் 12 மணிக்கு கரெக்டா சொன்ன டயத்துக்கு அங்க வந்திருந்தாருன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்கு வந்திருந்தாருன்னா கூட இந்த கூட்டம், இந்த பிரச்சனை இருக்குமாங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்போ மேபி லைக் இப்போ அவர் வந்து அதே மாதிரி 12 மணிக்கு அங்க வரப்போறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ கூட்டம் கூடி இருக்குதானே? வராது. ஏன்னா இப்போ நாமக்கல்ல வந்து வராதுங்கிறேன். 12 மணிக்கு ஒரு வாரம் தெரிஞ்சு வந்த கூட்டம் தான் அது. இல்ல சார், இப்போ நாமக்கல்ல லேட் ஆயிருச்சு அப்படின்றதுனால தான் இவங்க லேட்டா வராங்க அப்படின்னு இல்ல, கிடையாது. நாமக்கல்ல கூட்டம் காலையில 8:45 இருந்த கூட்டம் இவ்வளவு. எல்லா டிவிலையும் லைவ் இருக்கு, எடுங்க. நேற்று கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர் ஆதாரத்தோட போட்டோவோட காட்டுறாரு, டைம் பாரியா காட்டினார் சன் நியூஸ் தொலைக்காட்சியில. 8:45 எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. மணி நேரம் ஆக ஆக கூட்டம் ஏறுது. என்ன கூட்டமா இருக்கு? என்ன விஜய் வர்றான், அப்படியா வர்றான். அது பொதுவான எல்லா கரூர்ல செய்யற ஒரு விஷயம் தானே சார். கரூர் கூடுற வரைக்கும் என்ன சார் இப்படி பேசுறீங்க? எந்த கட்சி சார் அப்படி பண்ணுச்சு? என்ன பொறுப்பு இல்லாம நீங்க இப்படி கேள்வி கேட்கறீங்க? எந்த கட்சி அப்படி சொல்லிச்சு? நீங்க சொல்லுங்க. போற பக்கம் அப்படி சொல்லக்கூடாது. எந்த கட்சி அப்படி கூட்டம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 6 மணி நேரம் காக்க வச்ச தலைவர்கள் யாருன்னு சொல்லுங்க எனக்கு. அந்த காலத்துல நடந்திருக்கு. ஆனா தலைவர்கள் வந்து பேசுறதுக்கு முன்னாடி இருந்து கூட்டம் கூடுவது அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே சார்? என்ன சார் திருப்பி நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியாம பேசுறீங்களா சார்? உங்களுக்கு நான் சொல்றதே புரியல. அண்ணா வந்து வருவார், இதோ வந்து கொண்டிருக்கிற அண்ணா காலத்துல, ஏன்னா இவ்வளவு வசதி கிடையாது, இதோ வந்து விட்டார், இதோ திருச்சியை நெருங்கி விட்டார். எப்போ தஞ்சாவூர்ல திருவாரூர்ல சொல்லிட்டு இருப்பான், விடிய அப்ப மீட்டிங் நடக்கும், மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க அண்ணாவினுடைய பேச்சுக்காக. அண்ணா காலையில 5 மணிக்கு வருவார், தூங்கிட்டு வர மாட்டாரு. அவரு சாயங்காலமே புறப்பட்டு இருப்பாரு, வர வழி எல்லாம் பேசிக்கிட்டே வருவாரு. ஒவ்வொரு ஊர்லயும் என்ன ஆகும், ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் டிலே ஆகி கடைசி பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு டிலே ஆகும். அது வேறு. இங்க நீங்க அப்படி இல்லை. நீங்க 8:45 எங்க இருக்கணும்? நாமக்கல்ல இருக்கணும். 8:45 நாமக்கல்ல இருக்கணும்னா நீங்க எத்தனை மணிக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருந்திருக்கணும்? நீங்க சொல்லுங்களேன்.
இங்க திருச்சி போயிட்டு அங்க திருச்சியில இருந்து போகணும் சார். திருச்சியில இருந்து நாமக்கல் எவ்வளவு நீங்க அடிச்சு பாருங்க, ஓகே கணக்கு பண்ணிங்க. நாமக்கல்ல இருந்து கரூர் எவ்வளவு கணக்கு பண்ணிங்க, கணக்கு பண்ணுங்க போட்டு. 90 கிலோமீட்டர், அங்க ஒரு 40 கிலோமீட்டர் வரும், 33 34 கிலோமீட்டர் வரும். அப்ப நீங்க எவ்வளவு நேரத்துல போவீங்க? அப்ப அங்கேருந்து எவ்வளவு நேரம் டிராவலிங் டைமு? சரி, உங்க ரசிகர்கள் வந்து என்ன செய்ய மாட்டான், எந்த ஒழுங்கும் கிடையாது, உங்க வண்டிக்குள்ள வந்து விழுவான், முன்னாடி பின்னாடி போவான், எல்லாம் ரைட்டு. அதையும் சேர்த்து நம்ம வச்சுக்கோங்க. அப்ப கொஞ்சம் ஏர் கிளியரா கிளம்புனா அங்க நினைச்சலாம். நீங்க 8:45 போயிடலாம்ல. நீங்க சென்னை ஏர்போர்ட் எத்தனை மணிக்கு இருந்திருக்கணும்? 8:50 இருக்கிறீங்க. அப்ப 8:45 நீங்க வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்காக அங்க காத்திருந்தான்ல, அவன் ஏமாளி தானே. அவனை நீங்க மதிக்கல இல்ல. அதை யாருமே பேசுறது இல்லையே. எந்த தலைவர்கள் இப்படி வேணும்னு பண்ணாங்க? யாரும் பண்றது இல்லை. சரி, இப்போ அங்க கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தெரியுது. அப்போ கொஞ்சம் அதிகமாகல பிரதர். ஓகே, எஸ், ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு இடத்துக்கு நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் கவனம். நீங்க எழுதி கொடுத்த எத்தனை பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தீங்க? 10,000 பேருக்கு 500 பாதுகாப்பு, 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அப்படின்னா அது பன்மடங்கு. நேற்று ADGP ஆசீர்வாதம் சொல்றாரு, போலீஸுக்கு ஒரு டேம்ஸ் உண்டு, எத்தனை பேருக்கு எவ்வளவுன்னு போடுவோம். மிக கட்டுக்கடங்காத ஹை ரிஸ்க் அப்படின்னு சொன்னா 40 இருந்து 50 பேருக்கு ஒரு போலீஸ். அப்படி பார்த்தா 10,000 பேருக்கு நீங்க எத்தனை போட்டா போதும்? 250 போட்டுதான் கூட போதும். ஆனா அவர் எவ்வளவு போட்டிருக்காரு? 500 டபுளா போட்டிருக்காங்க. நீங்க வந்தது எவ்வளவு? 20,027 அப்படின்னு சொல்றாங்க. 25,000 10,000 பேருங்கிற இடத்துல 25,000 பேர் வர்ற வரைக்கும் காலதாமதம் செய்தது யார்? டெலிபரேட்டா பண்ணார் அப்படின்ற மாதிரி. டெலிபரேட்டா தான் பண்ணாரு. அதனாலதான் நீங்க திருப்பியும் பாருங்க, நீங்க நாமக்கலுக்கு 8:45 இருக்க வேண்டியவர் ஏன் 8:50 சென்னை விமான நிலையத்தில் இருக்கிறாருங்கிற கேள்வி உங்க யார்ட்டையும் பதிலே இல்லையே. அது டெலிபரேட்டா இல்லையா? சார், நான் 6 மணிக்கு என் விமான நிலையம் போயிட்டேன் சார், ஃபிளைட் லேட்டு, உங்க சைட்ல தப்பு இல்லை. கரெக்டா? கரெக்ட் தானே சார்? நான் திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கிட்டேன், என் வண்டி பிரேக் டவுன், உங்க சைட்ல தப்பு இல்லை. எஸ், கரெக்ட் தானே நான் பேசுறது? தப்பா பேசலையா? நானே 8:50 தான் சென்னை விமான நிலையத்துக்கு போவேன்னா இது டெலிபரேட்டா பண்ணதா இல்லையா? இப்போ கிரௌட் அதிகமாயிருச்சு அப்படின்னும் பொழுது அங்க ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கூட்டத்தை ரத்து பண்ற சொல்லி காவல்துறையிட்ட இருந்து எதுவும் வரல அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. காவல்துறையில இருந்து வந்து என்ன சொல்லியிருப்பீங்க? இல்ல, ஏன்னா பெரம்பலூர்ல வந்து இருக்காங்கல்ல. நான் சொல்லட்டுமா? பெரம்பூர்ல காவல்துறை ரத்து செய்யல, நீங்க ரத்து பண்ணிட்டு போனீங்க. 12:30 மிட் நைட் 12:30 ஆயிடுச்சுங்கன்னா நீங்க போனீங்க, பேசினா வழக்கு வருங்கிறதுக்காக போனீங்க. நீங்க கேட்கறதுலாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஒருவேளை செந்தில் பாலாஜி கொஞ்சம் லேட்டா போனாரு ஹாஸ்பிட்டலுக்கு, நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? செந்தில் பாலாஜி ஏன் உடனே போல? ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததுனால பிரச்சனை இப்ப சொல்ற. ஒருவேளை ஆம்புலன்ஸ் வரலன்னு என்ன சொல்லியிருப்பீங்க? ஆம்புலன்ஸ் திட்டமிட்டே வரல, சிஎம் போயிட்டாரு. இப்ப சிஎம் போலன்னு என்ன சொல்லுவீங்க? பார்த்தீர்களா, சிஎம் ஆல இதுக்கு கூட போக முடியல அப்படிம்பீங்க. இப்ப காவல்துறை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? காவல்துறை அராஜகம்பீங்க. ஏங்க இப்படி எதுக்குமே கட்டுப்படாம இருக்கீங்க, உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு ஸ்டாலின் அரசு சொல்லிச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? பார்த்தீர்களா, ஸ்டாலின் என்னை பார்த்து அஞ்சி விட்டார் அப்படிம்பீங்க. என்னதான் செய்யணும் ஒன்று சொல்லுங்களேன். நீங்க எங்க வந்துட்டீங்க தெரியுமா? நீங்க நான் உங்களை சொல்ல தாவேக்கு எங்க வந்துட்டு தெரியுமா? நாங்க எல்லா அட்ராசிட்டியும் பண்ணுவோம். என் தலைவன் சனிக்கிழமை வெளியில வர்றான்னா ராங் ரூட்ல போவோம், அங்க வர்ற பெண் பத்திரிகையாளரை ஹராஸ் பண்ணுவோம். வெளியில என்ன சொல்லலை, அவங்க தயங்கி நிக்கிறாங்க. ரைட், எல்லா கூத்தும் அடிப்போம். வந்த ஆண் பத்திரிகையாளர் கழுத்துல தோல்ல துண்டை போட்டு இழுப்போம். ஏன்டா அங்க வந்தேன்னு கேட்போம். நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க வச்சதான் நியாயம், எந்த கட்டுப்பாடுக்கும் நாங்க கட்டுப்பட மாட்டோம். நாங்க ஆடி தீப்போம். ஆனா நாங்க ஒருவேளை அப்படி போய் பைக்ல ஹெல்மெட் போடாம போவோம். அப்படி போய் ஸ்கிட் ஆகி விஜய் போற பஸ்ஸுக்குள்ளேயே ஒருவேளை நாங்க விழுந்துட்டோம்னா அதுக்கு யார் பொறுப்பு? யார் தம்பி? ஸ்டாலின் அரசு பொறுப்பு. ஏன் ஸ்டாலின் அரசு ஏன் பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்போம். புரியுதா உங்களுக்கு? நாங்க கூரை மேறி ஏறி நிற்போம், போலீஸ் கத்தும், ஏறாத இறங்கு இறங்குன்னு கத்தும், நாங்க கேட்க மாட்டோம். கூரை உடஞ்சி கீழே விழுவோம். அதுக்கப்புறம் என்ன கேட்போம்? ஏன் ஸ்டாலின் அரசே மரத்துல ஏறி மரம் உடஞ்சி கீழே விழுந்திருக்கான், நேற்று இந்த விபத்துக்கு காரணம் ஏறாவெல்லாம் அந்த மரம் உடஞ்சி கீழே வந்துடுறான்னா கேட்க மாட்டோம், ஏறுவோம். அடுத்த வீட்டு பால்கனிக்குள்ள ஏறி குதிப்போம், மொட்டை மாடியில் ஏறுவோம். நேம் போர்டு கீழே அந்து விழுது, நாமக்கல்ல ஒரு பெரிய பெயர் பலகை அப்படியே ஒரு கூரை அந்து விழுது, எதையும் நாங்க கேட்க மாட்டோம். ஆனா இதெல்லாம் நடந்த பிறகு ஏன் ஸ்டாலின் அரசே இதை ஏன் சரியா செய்யல நாங்க கேட்போம். உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. என்னன்னா, நீங்க பண்ற எல்லா அட்ராசிட்டிக்கும், நீங்கள் பண்ற எல்லா
ஒழுங்கீனமான செயல்பாடுகளுக்கும் உங்களுக்கு கட்டற்ற சுதந்திரம் இருக்குது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த கட்டற்ற சுதந்திரம் தான் உங்களை ரோஹிணி தேட்டரை அடிச்சு உடைக்க வச்சுது. ஒரு படத்தோட ட்ரெயிலருக்கு போனீங்கல்ல, யார் அது? அது அது என்ன சார் சொல்லுங்களேன். அது அது அதில் போலீஸ் என்ன செஞ்சிருக்கணும்? ஒருத்தனையும் தேட்டருக்குள்ளே விடாமல் தடுத்துருக்கணுமா? தேட்டருக்குள்ளே போய் அவங்களெல்லாம் அடித்து விரட்டிருக்கணுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ ஒரு ட்ரெய்லரை பார்க்க போற, எல்லாரும் உட்காந்து பாரு, ட்ரெயிலர் முடிஞ்சோன்னா எழுந்துச்சு கைத்தட்டு, முடிஞ்சா விசில் கூட அடி, உங்கள் தலைவர் வாழ்கன்னு முழக்கமிடு, சந்தோஷமா வெளியில வா. அது அடுத்தவன் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அந்த தேட்டரை நாசா கடாக்கி அத்தனை இருக்கைகளையும் உடைத்தெறிந்து வந்தார்களா இல்லையா? வந்தாங்களா? இதுக்கு திமுக அரசு தான் பொறுப்பெடுக்கணும். அப்படி தானே தம்பி? சொல்லுங்க, ஆமா தானே? அப்புறம் மதுரை மாநாட்டில் நாற்காலி கொடுக்கலன்னு நீ புகார் சொன்ன. உனக்கு எப்படி நாற்காலி கொடுப்பான்? நீ தான் அவ்வளோத்தையும் உடைச்சிருக்கிய. கேரளாலேருந்து நாற்காலி கொண்டு வந்து போட்ட. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நாற்காலிகள் எனக்கு சேதம். அவர் பேட்டி கொடுத்தது எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு அவளே தம்பி. எஸ். இதுக்கு காவல்துறை பொறுப்பா? திமுக அரசு பொறுப்பா? என்ன தம்பி பேசுறீங்க? ஒரு ஒரு அறிவற்ற அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாரு விஜய். அந்த கூட்டம் எல்லாரையும் கடிக்குது. நான் வச்சதுதான் சட்டம், நாங்க வச்சதான் நியாயம், நாங்க பேசுறதுதான் சரி அப்படின்னு சொல்லுது. அதை நம்புவதற்கும் ஒரு சமூகம், ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்களேங்கிற பயமும் அச்ச உணர்வும் 2 நாட்கள் என்னெல்லாம் கவ்வி திங்குது. நீ விஜய்க்கு ஓட்டு போடு, ஓட்டு போடாம போ, திமுக ஓட்டு போடு, அதிமுக. நான் அதே பேசல தம்பி. நான் பேசுற அரசியல் யாருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. பயமா இருக்கு. எப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சுட்டீங்கன்னு பாருங்க. தமிழ்நாடு இப்படி இல்லை, அறிவார்ந்த சமூகம். ஆம்புலன்ஸ்ல வந்து வர்றவங்க மீது தாக்குதல் நடத்துற ஒரு விஷயம் அப்படின்றது நடந்தேறி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு தொடக்க புள்ளி யார் வச்சா? எடப்பாடி பழனிசாமி வச்சார். ஆம்புலன்ஸ் வந்தா அடிப்போன்னாரு. சீமான் இதே மாதிரி சொன்னார். இனிமேல் ஆம்புலன்ஸ் வந்தா டிரைவர் வந்து ஆம்புலன்ஸ்ல போவான்னாரு. வீடியோ இருக்கு எல்லாத்துக்கும். நீங்க ஏதாவது அடிச்சிட்டான். அதோட இதை லிங்க் பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரியான மைண்ட் செட்ல கூட இருக்கிறாங்க. நேற்று ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னு கேட்கறான். என்ன பேசுவீங்க நீங்க? ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்தால் ஏன் ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்தது என்று கேட்ட அறிவார்ந்த தமிழ் சமூகம் இன்று எங்கு வந்து நிற்கிறது? ஆம்புலன்ஸ் என் தலைமை பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்கறான். இந்த மாதிரியான ஸ்டாம்பீட் சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து பல மாநிலங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். பொதுவா இதை தவிர்க்கிறதுக்கு எதுவும் வழி இருக்குதா சார்? அரசியல் மயப்படுத்தப்படணும். நீங்க ஆயிரக்கணக்கான கூட்டங்களை கூட கூட்டுங்க. நான் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நீங்க சதி செஞ்சீங்கன்னா நான் சொல்லல. ஓகே, முதல்ல சொல்றீங்க. ஆமா, உங்களுடைய திட்டமிடாத செயல்பாடுகள், அதை நாங்க இப்ப சொல்லல, ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து சொன்னோம். கட்டுப்பாடற்ற உங்களுடைய ரசிகர்கள், திட்டமிடப்படாத உங்களுடைய செயல்பாடுகள் இந்த சிக்கலுக்கு வழிவகை செய்திருக்கிறது. இப்பவும் ஒன்றும் குறைஞ்சு போல. இந்த தவறுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. வாங்க, திருப்பி வெளியில வாங்க, உங்க ரசிகர்களை சந்திங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் இனியாவது என்ன செய்யுங்க சொல்லட்டுமா? நான் வேண்டுகோளா வைக்கிறேன் தி டிபேட் மூலமா. என்ன செய்யுங்க? பணம் என்னடா பணம்னு சொன்னீங்கல்ல, அந்த பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்க, தப்பு இல்லை. இந்த மக்கள்கிட்டேருந்து வாங்கின பணம் தானே. நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, முறையா ஒரு மைதானத்தை காவல்துறையிட்ட கேளுங்க, பந்தல் போடுங்க. ஏன்னா நீங்க சாயங்காலம் தான் வரீங்க, அவன் காலையிலேருந்து வெயில உட்காந்துருக்கான். இப்போ கரூர்ல முப்பெருமிழா நடந்துச்சு, எல்லோருக்கும் நாற்காலிகள் போடப்பட்டுச்சு. அது மாலை நேரம் என்றால் பந்தல் போடலை, தங்குகிறவர்கள். மற்றபடி எல்லாருக்கும் சேர் போட்டு அந்த நாற்காலியில எல்லோருக்கும் ஸ்நாக்ஸு, ஒரு ஸ்வீட்டு, பிஸ்கட்டோ சம்திங் ஏதோ வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில், ஒவ்வொரு சேர்லையும் ஒரு பையில அது வைக்கப்பட்டுச்சு. வந்த கட்சி தொண்டர்கள், தோழர்கள், பொதுமக்கள் அந்த பையை எடுத்து அந்த நாற்காலியில உட்கார்ந்தாங்க. ரைட்? ஆண்கள் பெண்களுக்கு என்று தனித்தனியாக இடங்கள் பிரித்து வைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் வந்தான், அவன் இடத்துல கரெக்டாக உட்காந்தான், தண்ணி பாட்டில் எடுத்தான், தேவைக்கு குடித்தான். ஒரு மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்துலையோ வந்து அந்த பொதுக்கூட்டம் நிறைவடைகிறது. எல்லோரும் என்ன செய்கிறாங்க? கலைந்து செல்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி பந்தல் போடுங்க, எல்லோரையும் நாற்காலி போட்டு எல்லாருக்கும் வாட்டர் ப்ரொவைட் பண்ணி எல்லாரையும் அங்கே அமர வைங்க. டீஹைட்ரேட் ஆகுது, மூச்சு திணறல் ஏற்படுகிறது, அதுதான் பிரச்சனைக்கு காரணம். அப்படி இல்லாமல் ஆண் பெண் என்று தனியாக பிரித்து உங்களுக்குன்னு ஒரு தொண்டர் அணியை உருவாக்குங்க. திமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது. அந்த தொண்டர் அணி அவங்களை கட்டுப்படுத்தும். வாலண்டியர்ஸ் ப்ராப்பராக பண்ணுங்க. நீங்க எந்த டைம் சொல்றீங்களோ அந்த டயத்துக்கு கரெக்டாக வாங்க. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறை வாகனம் முன்னும் பின்னும் சென்று உங்களை வேகமாக அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க.
அதற்கு ஒத்துழைப்பு தர மறுத்து உங்கள் ரசிகர்கள் முன்னும் பின்னுமாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்து போக்குவரத்து தடையை ஏற்படுத்தினால் காவல்துறை கைது செய்யணும்னு நீங்களே கோரிக்கை வைங்க. காவல்துறை கைது செய்தால் அதுல தலையிடாதீங்க. ஒரு ஒழுங்குக்குள்ள உங்க ரசிகர்கள் முதல்ல கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நீங்க திமுக விமர்சிங்க, அதிமுக விமர்சிங்க, பாஜக விமர்சிங்க, அல்லது விமர்சிக்காம போங்க. அது உங்க அரசியல், உங்களுடைய பிரச்சனை. அதுக்குள்ள நான் வரல. அது நீங்க என்ன அரசியல் பேச விரும்புறீங்களோ அதை பேசுங்க. ஆனால் இதை செய்யுங்க. அதை செய்யாம நேற்று ஷட்டரை மூடிட்டீங்கல்ல பஸ்ல, உங்க முகத்தை பார்க்க முடியலன்னு ஒரு கூட்டம் பெருங்கூட்டம் முன்னாடி வந்துருச்சு. அதெல்லாம் பண்ணாதீங்க. மக்களோட நில்லுங்க. ஒரு 4 வாட்டி உங்களை பார்த்துட்டான்னா அவனுக்கு உங்க மேல இருக்கிற என்ன போயிடும். உங்களுக்கு அந்த பயம் இருக்கு. அது போயிடுமோன்னு விஜய் பயப்படுறாரு. அப்படி பயந்தா நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்திருக்க கூடாது. உங்கள் மீது இருக்கக்கூடிய ஹீரோ பிம்பம் முதல்ல போகட்டும். மக்களுக்கு போனா மட்டும்தான் அவன் இதை மாதிரி வந்து விழமாட்டான் வண்டிக்குள்ள. அது போயிடக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாரு. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. போகட்டும். நீங்க மாஸ் ஹீரோ, அதை மாற்றுக்கிறது. இவ்வளவு நாள் கொண்டாடிட்டான் அவங்கள. இப்ப நீங்க விட்டுட்டு தானே பொது வாழ்க்கைக்கு வரீங்க. அதை முதல்ல உடைங்க. நீங்களே அந்த சுவரை உடைஞ்சு நானும் உன்னை மாதிரி தான்டா, 2 கை 2 கால் இருக்க சாமானிய மனுஷன்டா, வாடா அவன் பார்த்துட்டியாடா, ஓகேவாடா, அவ்வளோதான்டா. ஒரு 2 நிமிஷம் அவன் பார்த்துட்டானா உங்க மேல இருக்கிற அவனுக்கு இது போயிடும். அவன் பேசாண்ட அடுத்த வேலையை பார்க்க போவான். அது செய்யுங்க. பாதுகாப்பாக உங்கள் கூட்டங்களை நடத்துங்கள். உங்கள் தொண்டர்களை, ரசிகர்களை அரசியல்மயப்படுத்துங்கள். அரசு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். ஊடகங்களுக்கு நான் அன்போடு வைக்கிற கோரிக்கை, விஜய் மட்டுமே இங்க அரசியல் கட்சி நடத்தல, எல்லா அரசியல் கட்சிகளும். ஆனா விஜய் காலையில வீட்டுல பல்விளக்க ஆரம்பிக்கிறது லைவ் போட்டு நீங்களும் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிடுறீங்க. நான் ஒரு ஊடகவியலாளரா உரிமையோட சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கு. உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும் பங்கு இருக்கு. நம்ம எல்லாரும் பொறுப்பெடுத்துப்போம். எல்லாருக்கும் பங்கு இருக்கு. பக்குவப்படுத்தப்பட்ட, அரசியல்மயப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். அதில் நம்ம எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.